தண்டையார்பேட்டையில் உள்ள இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷனுக்கு சொந்தமான கிடங்கில் இருந்து பெட்ரோலிய பொருட்கள் மணலிக்கு கொண்டு செல்லப்படுகிறது. அந்த நிறுவனத்தில் இருந்து தினமும் வெளியேற்றப்படும் கழிவுநீர் கால்வாய் வழியாக கடலில் சென்று கலக்கிறது. அதனையொட்டியுள்ள கழிவுநீர் கால்வாயில் பெட்ரோலிய கழிவுகள் திறந்துவிடப்படுவதால் கால்வாயில் எளிதில் தீப்பிடிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது என்கின்றனர் பரமேஸ்வர நகர் பொதுமக்கள். இந்த கம்பெனிலேருந்து டெய்லியும் அடிக்கடிக்கு ஆயில் கழிவுகளை வெளியேற்றிடுறாங்க. இந்த ஆயில் கழிவுகள்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே அப்படியே தேங்கி கிடக்கிறதுனால இங்கே இருக்கிற மக்களுக்கு மூச்சு திணறல், கண்ணெரிச்சல், அது இல்லாமல் கேஸ் பற்ற வைக்கிறதுக்கும் இல்லை லைட்டு போகிறதுக்கும் ரொம்ப அவங்க பயப்படுறாங்க. ஏன்னா பற்ற வச்சா இது சம்மந்தமாக ஃபயர் ஆகிடுச்சுன்னா ரொம்ப பாதிப்பு மக்களுக்கு பாதிப்பு ஏற்படும். இதனால் ரொம்ப மக்கள் பயந்துட்டு தான் இருக்காங்க. ஒருவர் கால்வாயில் இறங்கி ஒரு துணியை நினைத்து தீயை பற்ற வைத்தார். அப்போது குப்பென்று பற்றிய தீ அந்த கால்வாயில் பெட்ரோலிய கழிவு கலந்திருப்பதை உறுதிப்படுத்தியது. அருகில் ஏராளமான குடிசைகள் உள்ளது. மக்கள் வசிக்கும் பகுதியில் எளிதில் தீப்பிடிக்கும் பெட்ரோலிய கழிவுகள் நிரம்பியுள்ள இந்த அபாய கால்வாயை சரி செய்ய சம்பந்தப்பட்ட துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கண்பின்லேருந்து டவுனாக எண்ணெய் வருது, அங்கங்கே நிற்கிது. இதுமாரி நாங்கள் குடிசை வீட்டில் இருக்கிறோம். ஒரு மின் கசிவு ஏற்பட்டாலும் பற்றிக்கும், உடனே அங்கங்கே ஆயில் நிற்கிது. இதுக்கு எப்போ தான் தீர்மானம் கிடைக்கும்? அரசாங்கம் எதனா ஒரு நல்ல வழி காட்டணும் எங்களுக்கு. ஏற்கனவே கதிராமங்கலம் நெடுவாசலில் ONGCக்கு எதிராக மக்கள் போராடி வரும் நிலையில் தண்டையார்பேட்டை பகுதியில் மக்கள் வீதிக்கு வரும் முன் அபாய கால்வாயில் இருந்து பெட்ரோலிய கழிவுகளை அகற்ற வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பு. பாலிமர் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஆண்டனியுடன் செய்தியாளர் ராஜேஷ்.